ஓகே, இந்த ஷார்ட்ஸ்ல இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம வந்து எப்படி அப்ரோச் பண்ணணுன்றத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, a 5% சொல்யூஷன் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா கேன் சுகர், அதோட ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து நமக்கு எவ்வளவுனா 271 பாயிண்ட் கெல்வின். அப்ப என்ன சொல்றாங்க, கால்குலேட் தி ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வந்து 5% குளுக்கோஸ் இன் வாட்டர், ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் பியூர் வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா 273.15. அப்ப என்ன பண்ணா வாட்டரோட ஃப்ரீசிங் பாயிண்ட், அதோட பியூர் ஸ்டேட்ல இருக்கும்போது அதோட ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. தட் இஸ் கால்ட் வந்து பாத்தீங்கன்னா TF நாட் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா, TF நாட் which is equal to 273.15 கெல்வின் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க, 5% ஆஃப் வந்து கேன் சுகர் ஆட் பண்ணும்போது இவ்வளோ குறைஞ்சிருக்குது, அப்போ குளுக்கோஸ் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து எவ்வளோ குறையுது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க இல்லையா. நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அப்ரோச் பண்ணும்போது முதல்ல என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு தான் நம்ம வந்து ஃபார்முலா பார்க்கணும். அப்போ கால்குலேட் தி ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் 5% வந்து குளுக்கோஸ்னு கேட்டுக்கிறாங்க இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஃபரன்ஸ் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் தான். அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா TF நாட் மைனஸ் வந்து TF which is equal to KF வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் டிப்ரெஷன் ஃப்ரீசிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட், அப்புறம் W2 டிவைட் பை M2 W1 இன்ட்டு 1000 வந்து வரும். அப்போ இந்த கேஸில் நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா TF நாட் வந்து கொடுத்துட்டாங்க, நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. TF தான் நமக்கு வந்து கேட்டிருக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா KFும் கொடுக்கல. அப்போ KF நமக்கு வந்து இது கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு வேல்யூ நமக்கு வந்து அன்னோன் வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ண முடியாது. அப்போ அந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று இங்கேருந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அதுக்காக தான் ப்ரீவியஸ் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், KF வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். அப்போ அந்த ப்ரீவியஸ் கேஸில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, TF நாட் வந்து கொடுத்துட்டாங்க, TF வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க, அப்புறம் W2 இருக்குது, M2 இருக்குது, W1 இருக்குது, இன்ட்டு 1000 வந்து இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை யூஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா KF ஓட வேல்யூ வந்து நமக்கு வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போ அந்த KF ஓட வேல்யூ நம்ம வந்து இங்கே வந்து சப்ஸ்டிட் பண்ணலாம். ஏன்னா KF வேல்யூ வந்து எதை பொறுத்து இருக்கும், சால்வெண்ட்டை பொறுத்தா இருக்கும். ஒவ்வொரு சால்வெண்ட்டுக்கும் ஒவ்வொரு KF வேல்யூ வந்து இருக்கும். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற கேஸ்லேயே நமக்கு வந்து சால்வெண்ட் என்னது வாட்டர் தான், கீழே இருக்கிற கேஸ்லேயே நமக்கு வந்து வாட்டர் என்னது, சால்வெண்ட் என்னது வாட்டர் தான். அப்போ நமக்கு ரெண்டுக்குமே KF வேல்யூ வந்து நமக்கு வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் KF வேல்யூ, செகண்ட் கேஸ்க்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண முடியும். ஃபுல் வீடியோ நான் வந்து ஒரு ஃபுல் வீடியோ நான் போட்டுக்கிறேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்கள் வந்து ஃபுல்லாக லேர்ன் பண்ணிக்கங்க.